நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் மாயமற்ற சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். ஆமென். இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிறார். அது என்ன சுத்த இருதயம்? மாயமற்ற சுத்த இருதயம் என்பது என்ன? அதாவது நம்மை சுற்றிலும் உள்ள யாவருமே நல்லவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது நாமும் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் என்பது அல்ல. அப்படி அல்ல. நம்மை சுற்றிலும் ஆபாச உடை அணிந்து பெண்கள் இருக்கலாம், ஆபாச படங்களை கொண்ட சுவரொட்டிகளை ஒட்டி இருக்கலாம், கெட்ட வழியில் செல்லும் நண்பர்கள் கூட சுற்றிலும் இருக்கலாம். அப்படிப்பட்டதான ஆசை இச்சைகள் சூழ்ந்த நிலையில் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதுதான். ஒரு பயங்கரமான முட்களின் நடுவே லில்லி புஷ்பம் ரோஜா பூ பூத்து அனைவரையும் மகிழ்விப்பது போல நாமும் இருக்க வேண்டும். நாம் தாவீதையும் போவாசையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று நற்சாட்சியை தேவனே தருகிறார். அப்படி தேவனே சாட்சியும் அவனுக்கு தந்தும் கூட பல சங்கீதங்களை எழுதியவன் தான். ஆயினும் சோதனை வேளையில் அதற்கு தாவீது இரையாகி விட்டான் என்று அனைவரும் அறிவர். ஆனால் போவாஸ் அப்படி அல்ல. தனது காலடியில் ஒரு இரவு முழுவதும் யாருமே அறியாவண்ணம் மறைந்து இருந்த பெண்ணை சோதனையின் உச்சக்கட்டம்தான். ஆனாலும் இந்த இரவு வேளையிலும் நிதானமாக அப்பெண்ணிடம் பேசிய விதம்தான் சுத்த இருதயம் கொண்ட போவாஸ். போவாஸ் அந்த இரவு வேளையிலும் தனிமையால் யாருமே அறியாமல் இருக்கின்ற அந்த பெண்ணை நோக்கி, என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்கிறார். ஓர் இரவு முழுவதும் யாருமே அறியாமல் தெரியாமல் போவாசின் பாதத்தண்டையில் படுத்திருந்து சோதனையை உருவாக்கினாள் அப்பெண். இந்த சோதனையில் வேறு எந்த தீய எண்ணங்களும் தீய வார்த்தைகளும் பேசாமல் இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் கர்த்தரை குறித்தும் அவரால் வரும் ஆசீர்வாதம் பற்றியுமே குறிப்பிடுகின்றான் இந்த போவாஸ். இதுவே அவனது தூய்மையான, கள்ளம் கபடற்ற, மாயமற்ற, சுத்தமான, தேவன் வாசம் செய்யும் சுத்த இருதயமாக காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கு தாவீதையும் போவாசையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தாவீதை விட போவாசே தேவனுக்கு ஏற்ற சுத்த இருதயம் உள்ளவனாய் காணப்பட்டான். ஆமேன். காட் பிளஸ் யூ.